Hi guys, hi. வெல்கம் டு ஆர்எஸ்ஏ டாக்கீஸ். ஆர்எஸ்ஏ டாக்கீஸ்க்கு திரும்ப உங்களை வரவேற்கிறது ஆர்எஸ்ஏ டாக்கீஸோட ஓனர் உங்கள் ஃபேவரட் சபரீஷ் ஜெகநாதன். ஹாய் கைஸ், ஹாய். ஸோ கைஸ், திரும்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 புது படம் பார்த்தேன். அந்த புது படத்தை ரிவ்யூ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபேவரட் நண்பர் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, நீ ஏன் இந்த படத்தை போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த படத்தை நான் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு உண்மையான வாழ்க்கை வரலாறு படம். கொஞ்சம் பழைய படம். போன வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம். நவம்பர் 6ஆம் தேதி 2024 நான் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன். ஒரு வருஷம் முன்னாடி வந்த படம். ஆனால் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு இராணுவ வீரனை பற்றின திரைப்படம். இந்த இராணுவ வீரன் பார்த்தீங்கன்னா, இவர் இராணுவத்தில் பணிபுரிஞ்சார். இராணுவத்தில் இவர் பணிபுரிஞ்ச டைமில் 2012, 2014 இந்த டைமில் மேஜரான சில மிஷன் அவர் மேற்கொண்டார். அந்த டைமில் அவருக்கு வேறு ரிலீஜன் சேர்ந்த ஒரு பொண்ணு மேலே ஒரு லவ்வும் இருந்தது. எம்சிசி காலேஜில் தான் படிச்சிருக்காரு. வேறு ரிலீஜன் சேர்ந்த ஒரு பொண்ணு மேலே ஒரு லவ்வு. அந்த ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலியோட ஒரு அந்த லவ் கைகூடி ஃபேமிலியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. அந்த லவ்வருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு அழகான ஒரு படமாக இன்றைக்கும் லவ் சாங் அப்படின்னா மின்னலே மின்னலே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் இன்றைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் சார் மியூசிக்கில் ஃபேண்டாஸ்டிக்கான பாடல். எஸ், நான் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு ரிவ்யூ பண்ண சொன்னார். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத நாம் பார்க்கலாம். எஸ் கைஸ், அமரன்கிற இந்த பழைய படம். என்ன புது படம், லேட்டஸ்ட் படம் ட்ரெண்டிங்கில் நீங்கள் போடலையா? நான் லேட்டஸ்ட் படம் ட்ரெண்டிங்கில் நான் போடுவேன். இப்போ லேட்டஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ணாவோட ஒரு படம் ஒன்று பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி அண்ணாவும் யோகி பாபு அண்ணாவும் சேர்ந்து நடித்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். அந்த ரெண்டும் அடுத்தடுத்த ரிவ்யூ வீடியோஸில் நான் போடுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுங்கள். பட் இந்த படம் என்ன கனெக்ஷன்? எஸ், நான் இந்த படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் அண்ணா, இந்த படத்தை எடுத்த கமலஹாசன் சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும், இந்த படத்துக்கு இசையமைச்சவங்க, இந்த படத்துக்காக உழைச்சவங்க, இந்த படத்தை ப்ரமோட் பண்ணவங்க, மிலிட்ரி பீப்புள்லேருந்து பப்ளிக்லேருந்து இந்த படத்தை ரியலைஸ் பண்ணணும்னு நினச்சவங்க, இது எல்லாருக்குமே கோடி நன்றிகள். பட் எனக்கும் அந்த படத்துக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது சரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர் முகுந்த் வரதராஜன், அவர் ஒரு உண்மையான கேரக்டர். அந்த முகுந்த் வரதராஜன் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய சித்தி பையன். என்னுடைய அப்பா வழி ரிலேஷனில் சித்தியாக வரக்கூடியவங்க கீதா. அந்த கீதா சித்தியோட பையன்தான் முகுந்த் வரதராஜன். ஸோ இது சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ரெண்டாவது, இந்த படம் இந்தியாவோட ஃபேவரட் படம், சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஃபேமிலிஸோட ஃபேவரட் படம். ஏன்னா ஆர்மிக்காக அவர் உழைச்சிருக்கார். அப்படிங்கிறத தாண்டி அவர் வெறும்னா அவருக்கு அமைஞ்ச மிஷனை மட்டும் அவர் பண்ணலை. அதை தாண்டி அவர் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ரிஃபார்ம் ஆக, நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இவ்வளவு பண்ண ஒரு நாயகன் தான் முகுந்த் வரதராஜன். சொல்ல நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக, ரொம்ப கர்வமாக இருக்குது. ஸோ எனக்கு இருக்கிற மன உளைச்சல் எல்லாம் மன உளைச்சல் எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தானே. அது எனக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் பல முயற்சிகள் எடுத்துன்னு வரேன். அதில் இந்த சேனலில் ரிவ்யூ பண்ணுறதும் ஒன் ஆஃப் தி ஹாபியாக நான் பார்க்குறேன். பட் ஹாபியாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு எனக்கும் மற்றவங்களுக்கும் பாசிட்டிவிட்டியும் நல்லதையும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசித்த போது எனக்கு
என்னுடைய நண்பர் வந்து ஏன் இந்த படத்தை நீ ரிவ்யூ பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடி வந்த படம் தானே, அண்ட் இப்போவும் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிட்டுருக்க படம், இப்போ போயிட்டுருக்க நாட்டினுடைய பிரச்சனைகள், நாட்டினுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ இந்த படம் வந்து ஒரு ட்ரெண்டான படம் தானே, ஏன் வந்து நீ ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் நான் ரிவ்யூ பண்ணேன். இந்த படத்தை பற்றி, இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கதையை பற்றி நான் சொல்கிறது வந்து இன்ஃபேக்ட் இது ஒரு உண்மை சம்பவம், அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. டெரரிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அந்த அச்சுறுத்தலை வந்து எப்படி எதிர்கொண்டாங்க, செஞ்சாங்க. அதில் முகுந்த் வரதராஜன் வந்து அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிறது அந்த படத்தில் ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் திரும்ப திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு நான் வந்து படம், இது வெறும் படம் இல்லை பாடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன ரிவ்யூவில். அதே மாதிரி இதுவும் படம் இல்லை பாடம். ஸோ எஸ், இதை தாண்டி தன்னுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளவு டைம் இல்லாமல் இருந்திருக்கு. அதை மீறி அவர் டியூட்டின்னு அவர் ஓடி இருக்காரு, பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளில் கூட அவருக்கு வந்து மற்றவங்க அதில் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அது அப்பப்போ தோணும். எனக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள், ஆமாம், ஒரு பக்கம் எனக்கு நான் சொல்கிறதுல வந்து நியாயம் இருக்குது இல்லையா, அது ஏன் மற்றவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு தோணும். ஆனால் புரிஞ்சுக்கிற காலம் வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு தான் நான் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன். எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்படி இருக்கிற இந்த நான், என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர், அவர் எப்படி இவ்வளவு பண்ணியிருக்கார், எவ்வளோ ஒரு நைட்டு முழுக்க ஓடணும், ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓடணும், ரைஃபிள் தூக்கிட்டு, அவ்வளோ வெயிட் தூக்கிட்டு ஓடணும், அந்த மிஷனுக்கான விஷயங்களுக்காக நைட்டு முழிக்கணும், எப்போ ஆர்டர் வரும்னு தெரியாது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எல்லாத்தையும் மீறி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு மனுஷனோட உழைப்பு என்றைக்குமே மற்றவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். இவருடைய உழைப்பு எனக்கு வந்து நம்ப முடியாத இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ரொம்ப நம்பவே முடியல, ஆனால் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதனால் இவருடைய படம் அமரன் அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு வந்து நடிகர் கார்த்திக் சார் வந்து அமரன்கிற டைட்டில் வந்து ரொம்ப லைக் ரொம்ப கரெக்டான ஒரு டைட்டில். எஸ், மக்கள் மனசில் வாழக்கூடியவர். அவருடைய உடம்பு தான், சரீரம் தான் அழிஞ்சிருக்கே தவிர அவருடைய செயல்கள் ஏற்படுத்தின நல்லது, அந்த அறம் வந்து அழியலை அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து அமரன் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலில் அவருக்கு. இப்போ அமரன் அப்படின்னா எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் ஞாபகத்துக்கு வராது. எனக்கு என்னுடைய முகுந்தானா எனக்கு ஞாபகத்துக்கு வராது. என் ஃபேமிலியில் இவர் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய கர்வமும் பெருமிதமும் ப்ரைடும் இருக்குது. சொன்னால் அது மிகையே கிடையாது. ஸோ எஸ், இந்த படம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது வந்து பர்டிகுலராக என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஒப்பீனியன் பிரகாரம் எந்த விதமான ஒரு ரிலீஜனையும் குறை சொல்வதற்கு கிடையாது. அதை தாண்டி அந்த தீவிரவாதம்ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவாக இருக்குது, அது எவ்வளவு நல்ல இடம், அந்த ஒரு விஷயத்தினால அந்த இடத்துக்கு உண்டான பேர் வந்து கெட்டு போகுது. அதை மீறி அங்கே இருக்கிற மக்கள் வந்து புனர்ஜன்மத்து வாழ நினைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை வந்து எவ்வளவு கடினமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களாக ரியலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த சிக்னிஃபிகன்ஸ். முகுந்த் வரதராஜன் அண்ணாவோட மொத்த சிக்னிஃபிகன்ஸ் அதுதான். The whole significance of taking this movie and presenting it to the public is to ensure that அந்த பிளேஸ்லேருந்து வந்த இப்போ உமைர் லத்தீஃப் அப்படிங்கிற நடிகர் அதில் நடிச்சிருந்தார். அதில் வந்து அவர் ஒரு கேரக்டரில் வருவார், அவரை வந்து காப்பாற்றிடுவாங்க. அவர் வந்து இப்போ குக் வித் கோமாளியில் வந்து திரும்ப அவர் காஷ்மீரை ரெப்ரசன்ட் பண்ணி, அவர் காஷ்மீரோட கல்ச்சர், காஷ்மீரோட ட்ரெடிஷனை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஃபேமஸான குக் வித் கோமாளிங்கிற விஜய் டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி. அவருடைய இடத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது. இந்தியாவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இந்தியா மக்கள் வந்து தன்னாட்டு பையனாக தன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தன்னுடைய ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் ஒரு ஃபேமஸான குக்கரி ஷோவில் அவரை அக்செப்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் வந்து சொசைட்டிக்கே நல்ல மாற்றம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அந்த படம் அந்த அளவுக்கு மக்களால் கொண்டாடப்பட்ட படம், மக்களால் கொண்டாடப்பட்ட
நம்பர் 1 மிலிட்ரி படம் அப்படின்னா அந்த படம் பேர் வாங்கியிருக்கு. காரணம் முகுந்த் வரதராஜன் அண்ணா அவருடைய தியாகம். அவருடைய தியாகத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்னதான் எனக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ என்னதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அதை தாண்டி என்னாலையும் மற்றவங்களாலையும் புரிதலும் அன்பையும் மேம்படுத்திக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும்னால் அதை நானும் செய்ய தயாராக இருக்கேன். என்னோட மற்றவங்களும் செய்ய தயாராக இருந்தீங்கன்னா இவங்களுடைய தியாகத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். நானும் நடந்துக்கிறேன், மற்றவங்களும் நடந்துக்குமாறு தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதோட இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். அமரன் படமும் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த விதமான கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸும் இல்லாமல், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இந்த படத்தை திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணி பாருங்கள். என்னுடைய ரிவ்யூவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மூவி ரிவ்யூவோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஃபேவரட் ஆக போகிற ஆர் சபரீஷ் ஜெகநாதன். தேங்க்யூ.